இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 29ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் விடாமுயற்சி என்ற மைய கருத்தோடு இன்றைய 3 வாசகங்களும் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும் பொழுது, மோசே எவ்வாறு விடாமுயற்சியோடு கடவுள் கொடுத்த அந்த செங்கோலை பிடித்திருந்தார் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது, அமலேக்கியர் அங்கே போர் தொடுத்து வரும் பொழுது தன்னுடைய சீடராகிய யோசுவாவிடம் மக்களை திரட்டு, யாரெல்லாம் வீரமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அங்கே ஊக்கப்படுத்துகின்றார் இறைவாக்கினர் எலிசா. ஆக அவ்வாறு தன்னுடைய அன்பு சீடராகிய யோசுவாவிடம் அங்கே ஊக்கப்படுத்தும் பொழுது ஆரோனையும் கூரையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு மலைக்கு செல்கின்றார். கடவுள் கொடுத்த அந்த செங்கோலை எப்பொழுதெல்லாம் உயர்த்தி பிடிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் யோசுவாவின் மக்கள், அந்த வீரர்கள் அங்கே வெற்றி அடைகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தளர்ந்து விடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இறுதியாக ஆரோனும் கூரும் பெரிய ஒரு கல்லை எடுத்து அதில் அமர வைத்து வலப்பக்கமும் இடப்பக்கமாக அமர்ந்து அங்கே செங்கோலை உயர்த்தி பிடிப்பதற்கு துணையாக இருக்கின்றார்கள். இறுதியாக கடவுளுடைய ஆசீரோடு யோசுவா அங்கே வெற்றி கொள்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஒரு தெளிவான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். எதிலும் விடாமுயற்சியோடு இருக்கும் பொழுது என்னால் முடியும், அல்லது நம்மிடம் யாராவது ஒருவர் உன்னால் முடியும், முயற்சி செய், முன் வா என்று சொல்லும் பொழுது நம்முடைய நாடி துடிப்புகள் அனைத்தும் அங்கே ஒருமித்து இருப்பதைப் போல நாமும் மோயிசனை போல, யோசுவாவை போல விடாமுயற்சியோடு செய்வதற்கு நாம் முன் வருகின்றோமா? இன்றைய 2வது வாசகத்திலே, நீ கற்று அறிந்தது அனைத்துமே உன் வாழ்க்கையினுடைய பயனற்றதல்ல, மாறாக பயனுள்ளதாக மாறுவதற்கு விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிடாதே என்று இன்றைய 2வது வாசகத்திலே நாம் சிந்திக்கின்றோம். ஆம், இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் அழகிய சொல்லை போல நாமும் கற்றது அனைத்தையும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்றைய நற்செய்தியிலே அந்த கைம்பெண் அந்த அரசனிடம், அந்த செல்வந்தராக இருக்கக்கூடியவரிடம் அங்கே உதவியை நாடுகின்றார். விடாமுயற்சியோடு அங்கே உதவியை நாடும் பொழுது அவருடைய தொந்தரவின் பேராவது உதவி செய்வார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனிடமும் நாம் விடாமுயற்சியோடு என்னால் இது முடியும், ஏனென்றால் கடவுள் என கொடுத்த இந்த கிருபையையும் அருளையும் நான் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன், ஏனென்றால் கடவுள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ இல்லையோ, கடவுள் நம் மீது வைத்திருக்கின்றார். என் மகன், என் மகள் இவற்றை செய்வார் என்று. ஆக இச்செய்தியோடு இன்றைய நாளிலே விடாமுயற்சியோடு நம்ம கொடுத்த கடமைகளையும் திறமைகளையும் செவ்வனே செய்வோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.